வெல்கம் டு என் உலகம் என் வீடு. நாளைக்கு செய்ய போகிற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்குமான ப்ரிப்பிங் ஒர்க்கு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். காலையில் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 225 கிராம்ஸ் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு காலையில் எடுத்துட்டால் போதும், அது ஒரு வேலை தான் பெண்டிங்கு. அடுத்தது மதியானம் லஞ்சுக்கு தேவையான 200 கிராம்ஸ் அரிசி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது சாம்பார் செய்யறதுக்கு பருப்பு ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது சாம்பாருக்கு தேவையான புளி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பச்சை நிலக்கடலை எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது நாளைக்கு பொரியலுக்கு புடலங்காய் கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு உண்டான வெங்காயத்தையும் அரிஞ்சு வச்சுட்டேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு மாதுளம்பழத்தை உதுத்து வச்சாச்சு. எங்களுக்கும் இதுதான் ஸ்நாக்ஸு. மத்தியானம் இடையில ஃபஸ்ட்டு இதுனா சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நாளைக்கு இட்லிக்கு தோசைக்கு மாவாட்ட போகிறேன். அதுக்கு உண்டான அரிசியெல்லாம் அளந்து எடுத்து வச்சுட்டேன். உளுந்து காலையில் அளந்து வச்சுக்கலான்னு 2 வேளை மட்டும் பொங்கலுக்கு உண்டான பாசிப்பருப்பும் இட்லி தோசைக்கு உண்டான உளுந்து எடுத்து வைக்கிறது மட்டும்தான் பெண்டிங்கு. மற்ற அத்தனை ஒர்க்கையும் நான் முடிச்சுட்டேன். இப்போ இது எல்லாம் காலையில் தான் நான் ஊற போடுவேன். இப்போ எடுத்து தான் வைக்கிறேன். காலையில் எந்திரிச்சு வந்த உடனே டக்குன்னு தண்ணியை ஊற்றி கழுவி ஊற போட்டுட்டு அடுத்த வேலையை டக்குன்னு செய்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். பசங்களை டயத்துக்கு ஸ்கூலுக்கு கிளப்பணும், ஹஸ்பண்டை கரெக்டாக ஆஃபீஸுக்கோ இல்லை கடைக்கோ எங்கேயாவது அனுப்பிச்சி விடணும் கரெக்ட் டைமுக்கு அப்படின்னா நம்ம முன்னத்த நாளே இவ்வளோ ப்ரிப்பிங் ஒர்க்கை முடித்தா மட்டும்தான் நம்ம டைமை கீப் அப் பண்ண முடியும். நம்மளும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம உடம்பையும் கவனிச்சிக்கிறதுக்கான டைம் நமக்கும் கிடைக்கும். இது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.